வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா மேஜர் லீக் கிரிக்கெட் லீக் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ நாளையிலேருந்து மேட்சும் ஆரம்பிச்சிடும். ஸோ இதை பற்றி அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் போடுவேன், மறக்காமல் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மேஜர் லீக் கிரிக்கெட்டில் மொத்தம் 6 டீம் இருக்குது கைஸ். ஸோ நம்ம ஐபிஎல் தெரிஞ்ச மாதிரி 3 டீம் இருக்குது. மும்பை, கேகேஆர் மற்றும் சிஎஸ்கே மாதிரி 3 டீம் ஃப்ரான்ச்சைஸ் டீம் இருக்குது. இதில் வந்து மும்பைக்கு கிரண் போலார்டு, அதுக்கப்புறம் கேகேஆருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன், சென்னைக்கு ஃபேப் டு பிளஸி மற்றும் மிச்சிருக்க 3 டீம்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் ஒரு டீம் இருக்குது, அது கேப்டன் வந்து ஸ்டீவன் ஸ்மித். அதுக்கப்புறம் கோரி ஆண்டர்சன் வந்துட்டு கேப்டன்சி வந்து யூனிகான்னு ஒரு டீமுக்கு வந்து கேப்டன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹர்ப்ரீத் சிங் வந்து இவர் வேர்ன் பார்னலுக்கு பதிலாக வந்து சிஆர்தஸ்ங்கிற டீமுக்கு பதிலாக வந்திருக்காரு இந்த குரூப் ஃபோட்டோவில். ஸோ ஆனால் வேர்ன் பார்னல் தான் ஒரிஜினல் கேப்டனுக்கு. ஸோ இவர் கேப்டன் இல்லை, ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இவங்க தான் இந்த 6 டீமோட கேப்டன்ஸும் இவங்க தான் கைஸ். ஸோ இப்போ வந்து நாளைக்கு வந்து சிஎஸ்கேக்கும் கேகேஆருக்கும் ஃபஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. அதாவது யூஎஸ்ஏல பொறுத்த வரைக்கும் டிஎஸ்கே மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் இந்த இதுக்கு தான் நாளைக்கு மேட்ச் நடக்க போகுது கைஸ். ஸோ இதில் வந்து நம்ம டிஎஸ்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பிளேயர்ஸ்லாம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ என்னென்ன பிளேயர்ஸ்லாம் வந்துட்டாங்க அவங்கள பற்றி அப்டேட்ஸ்லாம் சொல்கிறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஸ்குவாடில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து ஸ்குவாடில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம 8 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. இன்னும் 2 பேர் தான் வரலாம், மார்க்ரம் மட்டும் நூர் அகமத் மட்டும்தான் வரலாம், மற்ற எல்லா பிளேயர்ஸும் வந்தாச்சு கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஓப்பனிங்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓப்பனிங்கில் ஃபயர் ஆக வேண்டியது ஃபேஃப் அண்ட் டான் கான்வே. போன வருஷம் அந்த அளவுக்கு பெருசாக ஃபயர் ஆன் 2 பேருமே ஆடல கைஸ். ஸோ இந்த வருஷம் 2 பேரும் ஆடி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம், கப்பையும் ஜெயிச்சு கொடுப்பாங்க எதிர்பார்ப்போம். ஸோ ஓப்பனிங் பயங்கர ஃபயராக இருக்கும். ஸோ 1 டவுனில் எப்பயும் மார்க்ரம் செம்ம சூட்டபிளாக இருப்பார். ஆனால் அவர் வந்து இன்னும் வரல கைஸ், ஸ்குவாடில் ஜாயின் பண்ணல. ஸோ 1 or 2 மேட்சஸ் கழிச்சு தான் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், அவர் வந்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம டீம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இப்போ வந்து அடுத்த பிளேயர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான 2 ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டாயினிஸ் இந்த வருஷம் செம்ம ப்ரைமில் இருக்காருன்னு தான் சொல்லுவேன். ரீசெண்டாக ஐபிஎல்லையும் ஒரு 100 அடித்தார், செம்ம ஃபார்மில். ஆஸ்திரேலியாவுக்கும் நிறைய பிக் நாக்ஸ்லாம் ஆடி கொடுத்துருந்தாரு. பேட்டிங்லேயும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு, பவுலிங்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து செம்ம குவாலிட்டியாக இருக்க போகிறாரு இந்த டிஎஸ்கே டீமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜே ப்ராவோ, இவரும் செம்மையாக இருக்கார் கைஸ். ஸோ இவர் வந்து பவுலிங்கில் எப்படியும் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு, பேட்டிங்கும் ஒரு ஆர்டினரியாக ஆடி கொடுப்பாரு. ஸோ இருந்தாலும் டிஜே ப்ராவோ இஸ் ஆல்வேஸ் எ லெஜெண்ட். ஸோ ஏன்னா ஐபிஎல்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆஸ் எ கோச்சாக விளாட்றாரு, இங்கே வந்து டிஎஸ்கேக்கு ஆஸ் எ பிளேயராக விளையாடிட்டுருக்காரு. ஸோ செம்ம தான் சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நவீன் உலக், கெடால் காட்ஸி மற்றும் மிச்சில் சன்னா இருக்காங்க. ஸோ செம்ம காம்பினேஷன் வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பவுலிங்கில் வந்துட்டு டிஜே ப்ராவோ, ஸ்டாயினிஸ், நவீன் உலக், கெடால் காட்ஸி, சாண்ட்னர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்காங்க. இது இல்லாமல் யூஎஸ்ஏலேயும் சில பவுலர்ஸ் இருக்காங்க, நல்ல பவுலர்ஸ். ஸோ நல்ல டீம் தான் இந்த வருஷம் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னும் 100 அகமத்லாம் வந்தாங்கன்னா பயங்கர ட்ரபிள் பண்ணலாம் மற்ற டீமை. ஸோ இந்த வருஷம் டீம் நல்லா இருக்குது கைஸ். ஸோ நல்ல ஃபார்மில் இருந்தாங்கன்னா மஸ்ட்டாக நம்ம வந்து இந்த வருஷம் கப் அடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மிச்சபடி அவ்வளோதான். பை கைஸ்.